ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்திருக்க விநாயகரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்த உடனே, அதனால் வாங்கிட்டேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த டைம் தான் வந்து பெயிண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் இருக்க விநாயகர் சிலைக்கு பால் அபிஷேகம், தயிர், அதுக்கப்புறம் சந்தனம் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக அலங்காரம் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச விநாயகர் பாட்டு எல்லாம் பாடிட்டு அருகம்புல்லால் அர்ச்சனையும் பண்ணிட்டேன். கொழுக்கட்டை, சுண்டல், வடை, பாயாசம் இது எல்லாமே பண்ணியாச்சு. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் பூஜை ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணினேன். அப்போ தான் நம்ம ரிலாக்ஸாக பூஜை பண்ண முடியும். வீட்டில் இருக்க விநாயகருக்கு எல்லாமே சின்ன சின்னதாக 5 எருக்கம்பூ வச்சு குட்டி மாலையாக ரெடி பண்ணிட்டேன். அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்ல, அவங்கவுங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக பண்ணி வச்சுருந்தேன். பெரிய விநாயகருக்கு கொஞ்சம் பெரிய மாலையாக போட்டுட்டேன். எல்லோ கலர் பெயிண்டில் எல்லோ கலரில் பூ போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நேற்று வாங்கிட்டு வந்த பழம் எல்லாத்தையுமே இலையில வச்சுட்டு பொரி அவல்கல்ல அதையும் வச்சுட்டு கற்பூரம் காமிச்சு சாமியை ரொம்பவே சூப்பராக கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு ஃபேமிலியோடு ஒன்றா உட்காந்து லஞ்சு சாப்பிட்டோம்.